சரி வாக்கு சேகரிக்க போறீங்க. பொதுமக்களோட ஆதரவு எப்படி இருக்கு? ஏற்கனவே 2 முறை நீங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. 3 முறை சிட்டிங் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. 4வது முறை மேற்கு தொகுதியில் களம் காண்கிறீங்க. மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு? உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி சொல்லி நீங்க மக்களை சந்திக்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதி நான் 15 ஆண்டுகளில் பணியாற்றி மேற்கு தொகுதி மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்ற ஒரு விளம்பரத்தாள் அடித்து நோட்டீஸு கொடுத்துருக்கேன். அதில் என்னுடைய பணிகளில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாம்பம் போல் அதில் பல இது கொடுத்துருக்கேன். நிறைய கொடுக்க முடியல, அதுவே சிறுசாக இருக்குது. அதை பார்க்குறாங்க. அதை மட்டும் இல்லை, அவங்க மக்கள் மனதில் நான் எப்பவுமே பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். மதுரையின் குரலாகவும் ஒழிக்கிறேன். மேற்கு தொகுதி மக்களுடைய நலனுக்காகவும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சட்டமன்றத்தினுடைய என்னுடைய பேச்சின் வீச்சால் என்னுடைய மேற்கு தொகுதி மக்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடிமங்கலத்தில் அமைச்சிருக்க அந்த கால்வாய் நம்ம இது மேலமடை இல்லை மேலமடை உத்தங்குடி தேங்காய்கால் கம்மாய் அங்கிட்டு எல்லா கம்மாய், அதே மாதிரி நம்முடைய கீழமாத்தூர் தாராப்பட்டி கம்மாய், காமாட்சிபுரம் கம்மாய், துவரிமான் கம்மாய், இது மாதிரி எல்லா கம்மாய்களும் நிறையிறதுக்கு இன்னைக்கு அந்த வாய்க்கால்லாம் 17 கோடி ரூபாயில சீரமைத்து ஆனால் துரைமுருகன் அவர்களிடத்தில் கேட்டு பெற்று கொடுத்துருக்கிறேன். அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நான் எதிர்கட்சியாக இருந்தேன், அதே தடுப்பணை கட்டியிருக்கேன். என்னுடைய சொந்த நிதியில் 25 கோடி ரூபாயில் நம்முடைய 25 லட்சம் ரூபாய், என்னுடைய சொந்த நிதி 25 லட்சம் ரூபாயில் காமாட்சிபுரத்தில் அந்த விவசாயிகளுக்கு தண்ணி கீழே போகுது, அது அந்த ஏற்கனவே இருந்த சட்டம் சரியில்லை, நீங்கள் இன்னொரு சட்டம் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. அது சட்டம் அமைத்து கொடுத்துருக்கேன். சாலை வசதி செய்திருக்கிறேன். தெருவிளக்கு அமைத்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கான அனைத்து அடிப்படை வசதியிலும் சாக்கடை வசதி, அங்கன்வாடி மையம், மினி திருமண மண்டபம், இது மாதிரி ரேஷன் கடை அத்தனையும் அமைத்து கொடுத்துருக்கேன். அதனால அவங்க மக்களோட மக்களாக இருக்கிறதுனால இது இருக்காங்க. 2வது, நாங்கள் மருத்துவ முகாம் என்னுடைய பையனுடைய இதில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதியில் மருத்துவ முகாம் நடத்துகிறோம். ஆயிரக்கணக்கான பேருக்கு அரவிந்த் கண் சிகிச்சை மருத்துவமனையிலிருந்து வந்து கண் கண்ணாடி, கண் பார்வை கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் ஆபரேஷன் நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். 3 நாளைக்கான அத்தனை செலவும் செஞ்சு அவங்க இங்கேருந்து ஏற்றிட்டு போய் திரும்ப வீட்டில் கொண்டாந்து கொடுத்து அவங்க விட்டுட்டு 4வது நாள் கண்ணாடி கொடுக்குறோம். இது மாதிரி பணிகளை தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். மக்கள் எல்லாரும் என்னை மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. அதுதான் ஒரு அளவுகோல். கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் கூடுதலாக மக்களுடைய வரவேற்பு எனக்கு இருக்கு. அதனால எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மற்றவங்கள நான் குறைச்சி சொல்லணும் வைக்கணும்லாம் இல்லை. எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நல்லா உழைக்கிறவர், நல்லா அதை பார்க்குறாங்க. பார்த்ததை நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் சொல்றோம். தலைவர் ஸ்டாலின் இந்த 8000 ரூபாய் கூப்பனையும் எடப்பாடியார் அறிவிச்ச 10000 ரூபாயும் கம்பேர் பண்ணி காப்பி அடிச்சிருக்காங்க. இந்த வாக்குறுதிகளை தான் அவங்கள காப்பி அடிச்சு பண்றாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எல்லா மேடைகள்லையும் அந்த 10000 ரூபாய் 8000 ரூபாய் கம்பேரிசன் அதிகமா இருக்கு. அதை எப்படிங்க பாக்குறீங்க? நாங்க தான் கொடுத்துருக்கோம். எப்பவுமே அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தான் அவங்க காப்பி அடிச்சு பழக்கம். இந்த தடவையும் காப்பி அடிச்சு பழகுறாங்க. அதனால அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை அவங்க ஏற்கனவே மக்கள் பார்த்துட்டாங்க. 5 ஆண்டுகளில் அவங்க என்ன சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா என்னன்னு. நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து. கேஸ் மானியம் கொடுக்கல. மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணல. இப்படி நான் சொல்லிக்கிட்டே மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொல்லல. அப்புறம் ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்க. கூடுதலாக மதுக்கடைகளை PLO பார் PLA 2 அது என்ன FL2 பார் திறந்திருக்காங்க. எப்போ எனக்கு தெரியாதாப்பா, அந்த மது கடைக்கு போனதில்லை, அதனால அதை போட்டு ஓட்டுறாங்க. அதுக்காக சொல்றேன், அது மாதிரி தெரியாது. தலைவர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரதான எதிரி ADMK தான் சொல்றாங்க. அதே மாதிரி எடப்பாடியார் எங்களுக்கு பிரதான எதிரி உங்களை தான் 2 பேரும் கம்பேர் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா உங்களை மென்ஷன் பண்ணாம TVK எனக்கு தான் போட்டின்ற மாதிரி கொண்டு போறாரு. ஆனா நீங்க மேடைகள்ல பேசுறது பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவும் அதிமுக திமுகன்னு சொல்றாங்க. இவர் சம்பந்தம் இல்லாம ஊர்ல எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டின்றாரு. இது புதுச்சேரியில எல்லா இடங்களையும் மென்ஷன் பண்ணி கொண்டு போறாரு. இதை எப்படி பாக்குறீங்க விஜயோட நகர்வு? பொதுவா ஒரு புதியதாக கட்சி தொடங்கி இருக்கவங்க மக்களை சந்திக்கின்ற பொழுது
ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் குரல் கொடுப்பாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பதான் அந்த கட்சி களத்தில் நிற்க முடியுன்றது. அதனால அதையெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே டைரக்ட் ஃபைட். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியா இந்தியா கூட்டணியா அப்படின்றதான். எனவே இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெல்ல போகிறது, ஆட்சி அமைகிறது. அண்ணன் எடப்பாடி தான் ஆட்சி அமைக்க போறார்.